ஹைதராபாத் வந்து 2 நாளா எதுவும் vlog ஷூட் பண்ணல. ஏன்னா ஒர்க் இருந்துச்சு, ஒய்ஃபும் ரூம்ல தான் இருந்தாங்க. சரி ஓகே, இன்னைக்கு எங்கேயாச்சும் வெளியே போலாமேன்னு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். இது வரைக்கும் பண்ணாத ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான அட்வென்ச்சரஸான விஷயம் பண்ணலாமேன்னு நானு, ஒய்ஃப், டீம்ல உள்ள மற்ற மெம்பர்ஸ்லாம் கிளம்பிட்டோம். இந்த லொகேஷன் கூகுளில் பார்த்து தான் போறோம், திறந்திருக்குமான்னு கூட தெரியாது. ஆனா நாங்க தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்துல தான் இருந்துச்சு. வந்து பார்த்தோம், அதுல நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு. அதுல ஏவிகே ரைடுன்னு ஒன்று போட்டுருந்துச்சு. அது ட்ரை பண்ணி பார்க்கலான்னு கப்பலா ரைட் பண்றதுக்கு 450 ரூபா பே பண்ணியாச்சு. ரைடை புக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு சத்தம் கேட்டுச்சு நண்பர்களே. டர்ன்னு ஒரு அண்ணன் அப்படியே வண்டியை தூக்கிட்டு வந்துட்டாரு. ஓட்டுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உட்காந்து பார்ப்போமே ஏறி உட்காந்து ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைஃப் ரொம்பவே பயப்படுவாங்க. ஆனா இந்த தடவை பயப்பு இல்லை, சரி வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம்ட்டாங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் இது ஒரு ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இப்போ இந்த ஏவிகே ரைடு கூட நம்ம தமிழ்நாட்டிலே சரி இல்லை வேற எங்கேயாச்சும் சரி கூட போய் ட்ரை பண்ணலாம். ஆனால் ஹைதராபாத் வந்திருக்கோம், ஹைதராபாத்ல ஏதாச்சும் ஒரு மெமரிஸ் கிரியேட் பண்ணி ஆகணும்ல அப்படின்றதுக்காகவே அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு மஜாவான ரைடை போட்டோம். என் மவன் கூட தைரியமா வரான். என்னமா நீ இப்படி பயப்படுற? பார்த்துட்டு ஜாலியா வரான், நமக்கு பயமா இருக்கு. எப்படி இருந்துச்சு? நல்லதா இருந்துச்சு, வித்தியாசமா இருந்துச்சு. ஸோ இந்த ஹாப்பியான அட்வென்ச்சரஸ் ரைடை முடிச்சுட்டு அங்கேயே ஃபோட்டோ எடுக்க ஒரு லொக்கேஷன் இருந்துச்சு. அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இதுக்கே ஒரு 2-3 மணி நேரம் போல ஆகவே வயிறு பசிச்சுதுன்னு நானும் ஒய்ஃபும் நல்லா சாப்பிட, நம்ம எம்ஜேவும் தூக்கத்தை போட அப்படியே வீட்டுக்கு கிளம்புன்னு இந்த vlog நிறைவடையுது. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் நண்பர்களே.